ஹலோ மடியம் மச்சாஸ் அண்ட் மச்சீஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி டீனோன்னா இன்னொரு தமிழ் வீடியோ கொண்டாந்துருக்காங்க. எதுக்காகன்னா, நீங்கள் காமிக்கிற அன்பு, நீங்கள் காமிக்கிற அந்த நேசத்துக்காக நான் மெஜாரிட்டி வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நிறைய தமிழ் வீடியோஸ் போட முயற்சி பண்ணுறேன். ஆனால் உங்கள்கிட்டருந்து ஒரு சப்போர்ட் என்ன இருந்தாக்கா, நீங்களும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்கு தெரியணும், நம்ம தமிழ் மக்கள் ஒரு சோலோ தமிழ் கிரியேட்டர் ஹூஸ் பியூர்லி பேஷனை ஃபாலோ பண்ணிவிட்டு 10 வருஷமாக கஷ்டப்பட்டு இந்த ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1 மில்லியன் கிராஸ் பண்ணுறது நீங்களும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியணும். ஏன்னா அந்த யூனிட்டி, அந்த ஃபேமிலி ஃபீலிங் எனக்கு இருக்கணும். எனக்கு உங்களை தவிர வேறு யாருமே கிடையாது. நான் ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு உங்கள்கிட்ட பேசுகிறது தான், எனக்கு எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட பேசுகிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் நான் முடிஞ்ச வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபெல்லோ ஆட்டோ ஜேர்னலிஸ்ட் அவங்ககிட்டலாம் பேசுகிறப்போ சொந்த கொண்டாடிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்கள பார்த்தா என்னோடய ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ மெயின் பாயிண்ட் எதுன்னா, உங்கள்கிட்டருந்து சப்போர்ட் வந்துச்சுனாக்கா நான் நிறைய தமிழ் வீடியோஸ் போட முயற்சி பண்ணுவேன். அண்டு நிறைய ஃபர்ஸ்ட் இன் செக்மெண்ட் கூட ஏன்னா நிறைய வரைக்கும் நான் சீனியர் ஆட்டோ ஜேர்னலிஸ்ட்டாக இருக்கிறதுனால ஏர்லி ஆக்சஸ் எனக்கு கிடைக்கும். காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும். ஸோ அதனால் நீங்கள் யூ வில் பி த ஃபர்ஸ்ட் டு விட்னஸ் அந்த காராக பைக்கு லான்ச் ஆகிறது, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொண்டாட முயற்சி பண்ணுறேன். ஸோ இது ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஒரு ஃப்ரம் ஒன் தமிழா டு அனதர் தமிழா. ஸோ இன்றைக்கி நான் கொண்டாந்துருக்க மோட்டர் சைக்கிள் ஒரு வித்தியாசமான மோட்டர் சைக்கிள் அண்ட் ரொம்பவே வேர்ல்டு வைட் அக்ளைம்டு மோட்டர் சைக்கிள். நான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் கேடிஎம் பிக் பைக் ஷோரூம், வருண் கேடிஎம். இங்கே நம்ம ஹைதராபாத்தில் ரீசெண்டாக ஓப்பன் ஆகிருக்கு. அண்டு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 2 வண்டிங்க இங்கே ப்ரைமர்லி ஹைலைட் ஆகுது. முடிஞ்சால் இன்னும் கொஞ்ச நாளில் 1390 டியூக் கூட வரும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அண்ட் வைல்டு ஹைப்பர் நேக்கட் மோட்டர் சைக்கிள், அதாவது ஒரு ஹைப்பர் நேக்கட் கேட்டகரியில் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த அட்வென்ச்சர் மோட்டர் சைக்கிள். அதுக்கப்புறம் முடிஞ்சால் நேக்கட் பைக் கூட வீடியோ நான் பண்ணி போடுறேன். எதனால 890 அட்வென்ச்சர் ஆர்ன்றது ஒரு பெஞ்ச் மார்க்காக நிற்கிது அட்வென்ச்சர் கேட்டகரியில். கிரிட்டிக்ஸு இல்லாட்டி ட்ரெயில் ரைடர்ஸு, ஆஃப் ரோட் ஜங்கீஸ் எல்லாருமே இதை ஒரு பெஞ்ச் மார்க்காக பார்க்குறாங்க. எதனால அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி. Hi guys, welcome to the startup and exhaust note of the massive KTM Adventure 890R. So this is the bike in all its splendid glory. You can move back, reveal the bike, and we'll just hop on. Has the Pro Grade Explore R suspension, is one of the finest the world has to offer, and 104.6 PS, 100 Newton meters torque, comes loaded with all the bells and whistles that you can imagine, including bidirectional quick shifter, cruise control, cornering ABS, cornering traction control, you name it, this one has it. So that was the exhaust note. You have fully adjustable suspension front and rear, 240 mm of travel front and rear suspension travel, 263 mm ground clearance, 880 mm seat height. Oh, this is a purpose-built machine. 21-inch front, 18-inch rear wheels, Mitas tires, Enduro trail tires, and you have a 20-liter tank. Imagine the tank is over here. When was the last time you saw that? And when was the last time you saw an adventure bike with a steering damper? This thing is absolutely brutal. First of all, இதோட டிசைன் கான்செப்ட், இதோட எக்யூப்மெண்ட்டு, இதோட பவர் ட்ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா டாப் ஆஃப் த லைன் எக்யூப்மெண்ட், டாப் ஆஃப் த லைன் சாசி கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டாப் ஆஃப் த லைன் பர்ஃபார்மன்ஸ் இந்த வண்டி இந்த செக்மெண்ட்டில் ஆஃபர் பண்ணுது. அதனால் இது ஆஃபர் பண்ணுற அஜிலிட்டி, இது ஆஃபர் பண்ணுற அந்த வைல்டு ப்ரூட்டல் ஆக்சலரேஷன், அந்த ப்ரூட்டல் பவர் அண்ட் டார்க் டெலிவரி, அது எந்த வண்டியுமே மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு இருக்கிற பவர் டு வெயிட் ரேஷியோ அவ்வளோ ஹை. சரி, இப்போ நம்ம ஒரு எலிமெண்ட்டாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசைன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபெமிலியராக தெரியும். எஸ், இது இதுக்கு முன்னால் நம்மளுக்கு 390 அட்வென்ச்சர் இருந்த டிசைனு இது கேரி பண்ணுது. அந்த ஹெட்லேம்ப் லே அவுட் இருக்கட்டும், கொஞ்சம் வரைக்கும் இது இன்னும் வைடர் டாலர் விண்ட் ஸ்க்ரீனு, ஸோ அந்த எல்இடி டர்ன் பிளிங்கர்ஸ் இருக்கட்டும். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மாறுது. எஸ்பெஷலி WP எக்ஸ்ப்ளோர் சஸ்பென்ஷன்ன்றது அவங்களோட ப்ரோ கிரேட் சஸ்பென்ஷன்.
இது என்டியூரோவில் யூஸ் பண்ணுற இல்லை ரேலியில் யூஸ் பண்ணுற ப்ரோ கிரேட் சஸ்பென்ஷன். 240 mm ஆஃப் ட்ராவலுங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரேர் 240 mm ஆஃப் சஸ்பென்ஷன் ட்ராவலோட ஆஃபர் பண்ணுற ஒரு வண்டி இது. ஸோ ஒரு ப்ராப்பர் அட்வென்ச்சர் அண்ட் என்டியூரோ மிக்ஸ், அந்த ஒரு யூனிக் மிக்ஸ், கம்ஃபர்ட் ஆஃப் அ அட்வென்ச்சர் பைக் வித் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ ப்ராப்பர் என்டியூரோ பைக். அந்த காம்பினேஷன் வர்றது ரொம்ப ரொம்ப ரேர். ஏன்னா அட்வென்ச்சர்னால் ரோட் ஃப்ரெண்ட்லி பைக்கு, லாங் டிஸ்டன்ஸ் டூரிங் கவர் பண்ணுறது. ஆனால் என்டியூரோனாக்கா ஹார்ட் கோர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸை அது டேக்கிள் பண்ண முடியணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதில் 21 inch ஃப்ரண்ட் வீல், 18 inch ரேர் வீல் கொடுத்துருக்காங்க. இதில் டயர்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ப்ராப்பர் ஆன் ரோடு ஆஃப் ரோட் டயர்ஸு ரொம்பவே உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடு கொடுக்கல. ஏன்னா இதில் இன்னொரு மாடல் கூட இருக்குது. இது அட்வென்ச்சர் 6, இதில் அட்வென்ச்சர் ரேலி கூட இருக்குது. அதில் உங்களுக்கு ப்ராப்பர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் டேக்கிள் பண்ணுறதுக்கு பட்டன் டைப் டயர்ஸ்ன்றது கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு பிடிச்சது WP எக்ஸ்ப்ளோர் ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் வேர்ல்ட் கிளாஸ் சஸ்பென்ஷன் யூனிட் நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் பிளேடட் லைன்ஸ் இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. மேசிவ் டிஸ்க் ரோட்டர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இங்கே டிஸ்க் ரோட்டர் பார்த்தீங்கன்னாக்கா டுவல் 320 mm டிஸ்க் ரோட்டர்ஸ், 4 piston ரேடியலி மவுண்டட் கேலிப்பரோடு வருது அண்ட் ஸ்டீல் பிளேடட் லைனு. ஸோ பிரேக்கிங் எக்யூப்மெண்ட்ன்றது டாப் நாச். பின்னாடி நம்மளுக்கு 260 mm டிஸ்க்குங்க. பார்த்தீங்கன்னாக்கா பின்னாடி நம்மளுக்கு 260 mm டிஸ்க் ரோட்டர்ன்றது நம்மளுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் இதில் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS இருக்குது. சாசி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப லைட் வெயிட் குரோமியம் மாலிப்டினம் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸில் பண்ண லைட் வெயிட் சாசி, ஆஸ் வெல் அஸ் ரிஜிட் அண்ட் ரக்கட் சாசி. ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்கணும், உங்களுக்கு ரிஜிடிட்டி, டார்ஷனல் ரிஜிடிட்டி ஆப்டிமைஸாக இருக்கணும், அண்டு ரக்கட்னஸ். ஏன்னா இது ஆஃப் ரோட் டெரெயின், ரொம்ப அடித்து தூக்குனா கூட இஷ்டத்துக்கு நம்ம அந்த இதை சஸ்டெயின் பண்ண முடியுது, அந்த அந்த பனிஷ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியுதா இருக்கணும். இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் டேக்லிங் யூனோ ரியலி ப்ரூட்டல் ரைடிங் அக்ராஸ் ட்ரெயில் கண்டிஷன்ஸ் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு டியூவல் ரேடியேட்டர் செட்டப் இங்கே தெரியுது. அது கூட ரொம்ப டாப் ஆஃப் தி லைன் இன்டர்நேஷ்னல் லெவல் இது எக்யூப்மெண்ட்டுன்னு சொல்லலாம். இப்போது வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமான ஒரு எலிமெண்ட் இதில் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது என்னதுனாக்கா ஃபியூல் டேங்க். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே சீட்டுன்றது ஆல்மோஸ்ட் இங்கேருந்து டேங்க் வரைக்கும் வந்துடுது. அண்ட் இங்கே வரும் டேங்க் செக்ஷன் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெருசாக தெரியல. ஆனால் இது ஆக்சுவலி 20 லிட்டர் டேங்க்குங்க. ஸோ டேங்க் வால்யூம்ன்றது எங்கே போகுது அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த டேங்க்ன்றது இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டைமு டேங்க்ன்றது லோவர்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டியோடு வருது. ஸோ அது உங்களுக்கு ஒரு பிளான்டட் ஃபீல் கொடுக்கும், மாஸ் சென்ட்ரலைசேஷனுக்கு அசிஸ்ட் பண்ணோம், ப்ளஸ் லோவர்ட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்கிறதுனால அஜிலிட்டி, ஹேண்ட்லிங், பேலன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ இங்கே டியூவல் டிஸ்க் ரோட்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. KTM கேலிப்பர்ன்றது இங்கே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அது ஹையர் கிரேட் சஸ்பென்ஷன் தான், ஐ மீன் ஹையர் கிரேட் பிரேக் கேலிப்பரு. இங்கே பேஷ் பிளேட் பாருங்கள் எப்படி அப்படியே ஏதோ டேங்க் பில்ட் பண்ண மாதிரி இது கொடுத்துருக்காங்க பேஷ் பிளேட்டு. ஸோ இந்த டேங்க் பேசிக்கலி ஃபியூல் டேங்க்ன்றது கன்ஸ்ட்ரக்ஷன்றது ஒரு யூனிக் ஆஸ்பெக்டாக நம்மளுக்கு இங்கே கிளியராக தெரியுது. நெக்ஸ்ட்டு அட்வென்ச்சர் ரேலி. இது R மாடல்னு தொட்டு, R ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரேஸ் கான்செப்ட்ன்றது சில பேர் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் ரேலி இருக்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் ரேலின்ற மாடல்ன்றது செப்பரேட்டாக ஆல்ரெடி வருது. இது தவிர இதுக்கு மேலே இன்னொரு மாடல் இருக்குது, அது ரேலி மாடல். அது இன்னுமே அக்ரெசிவாக இருக்கும் ஃபார் மோர் எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடிங். இதில் மெயின் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 880 mm சீட் ஹைட்டுங்க. 880 mm சீட் ஹைட்னாலே ரொம்ப அவ்வளோ ஒன்றும் ஈஸிலி ஆக்சசபிள் கிடையாது ஷார்ட்டர் ரைடர்ஸ்க்கு. அண்ட் அது எப்போவுமே விஷயம் கிடையாது. ஏன்னா நான் கவனிச்சிருக்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு லேடி 5 feet 2 inches ஒரு லேடி கூட ஹெவி வெஹிக்கிள்ஸ் GSA 1250 இல்லை நம்ம GSA 1200 இந்த மாதிரி வண்டிங்க ஓட்டிருக்கிற சிச்சுவேஷன் நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா, ஸ்கில் செட் இருந்துச்சுன்னா, அந்த பேலன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி வண்டியும் நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நெவர் அண்டர் எஸ்டிமேட் ஆர் நெவர் உங்களை நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம், டிஸ்குவாலிஃபை பண்ணிக்க வேண்டாம். ஹைட் கம்மியாக இருந்தால் இது ஓட்டிக்க முடியாதுன்னு. ஹைட்டுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கம்மி ஹைட் இருக்கிறவங்க கூட டால் சீட் ஹைட் இருக்கிற வண்டிங்க ஹாப்பியாக ஓட்டுறாங்க. அது எல்லாமே பாய்ஸ் டவுன் டு ஸ்கில் லெவல் அண்ட் கெட்டிங் ஹேங் ஆஃப் த வெஹிக்கிள் அண்ட் கெட்டிங் யூஸ் டு த வெஹிக்கிள். ஸோ இப்போது நான் உங்களுக்கு உட்காந்து காமிக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வண்டி
இவ்வளோ டாலாக இருக்குது. நான் அரௌண்ட் க்ளோஸ் டு 5 feet 7 inchesன்னு சொல்லலாம். ஸோ எனக்கே இது அவ்வளோ ஒன்று கீழே டிப்டோ தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஐ ஹாவ் டு டிப்டோ 1 foot at a time. ஸோ இது நல்ல டால் ஸ்டான்ஸு, பட் இட் இஸ் நாட் அன்மேனேஜபிள் ஆர் அன்ரைடபிள். ஈஸியாக நீங்கள் ஒரு வாட்டி இந்த இது அந்த ஸ்கில் செட், அந்த பேலன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வண்டியை ஓட்டலாம். ஸோ 880 mm சீட் ஹைட் அண்ட் 263 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ மோர் தென் adequate கிரவுண்ட் கிளியரன்ஸ் உங்களுக்கு இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோட் கண்டிஷன்ஸில் கூட டேக்கிள் பண்ண இந்த வண்டி ஆஃபர் பண்ணுது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு அட்வென்ச்சர் பைக்கில் ஸ்டீரிங் டேம்பர் ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ ஏன்னா ஸ்டீரிங் டேம்பர்ன்றது சூப்பர் ஸ்போர்ட் பைக்ஸு இல்லை அக்ரெசிவ் ஸ்போர்ட் பைக்ஸ், நேக்கெட் பைக்ஸில் உங்களுக்கு ஸ்டீரிங் டேம்பர்ன்றது ஆஃபர் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரண்ட் எண்ட் வாபிள் ஆகாமல் இருக்கிறதுக்கு, எஸ்பெஷலி ஸ்டீரிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸசிவ் பவர் ஆஃபர் பண்ணால் தான் உங்களுக்கு ஸ்டீரிங் டேம்பர்ன்றதே கிடைக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே உங்களுக்கு ஸ்டீரிங் டேம்பர் தெரியும். கீழே பார்த்திங்களா ஸ்டீரிங் டேம்பர் இருக்குல்ல, ஸோ அது ஸ்டீரிங் டேம்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனு, இந்த மாதிரி ஒரு டேங்க் லைக் பில்ட் குவாலிட்டி, இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட், பின்னாடி சஸ்பென்ஷன் கூட பாருங்கள் உங்களுக்கு டாப் நாச் ப்ரோ கிரேட் ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் பின்னாடி, அதே மாதிரி ஃபுல்லி அட்ஜஸ்டபிள் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் இங்கே பாருங்கள். கம்ப்ரெஷன், ரீபவுண்ட் டேம்பிங் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸாஸ்ட் கூட அப்ஸ்வெப்ட் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க, சஸ் தட் வாட்டர் வெயிடிங் இதெல்லாம் உங்களுக்கு இஷ்யூ இல்லாமல் இருக்கிறதுக்கு. சீட் இவ்வளோ ஒரு லாங் அண்ட் ஸ்பேஷியஸ் சீட், கம்ஃபர்டபுள் சீட், நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி பேடிங்ன்றது கொடுத்துருக்காங்க. பின்னால் லக்கேஜ் ரேக்குன்றது ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கு. ஸோ டாப் பாக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். 18 inch பின்னாடி வீலு. எனக்கு தெரிஞ்சு வீல் இது சைஸ் பார்த்திங்கன்னா 150/70. அண்ட் இது மிட்டாஸ் டயர்ஸ் கூட ஒன் ஆஃப் தி ப்ரொஃபஷ்னலி என்டியூரோ ட்ரெயில் டயர்ஸு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வண்டியோட ஸ்டான்ஸு ரொம்ப சிங்கமாக நிற்கிது. வண்டி மேட் டு ரூல் ஆஃப் ரோட் ட்ரெயில்ஸுன்றது நம்ம சொல்லலாம் இங்கே பார்த்தாலே. அண்டு இந்த வண்டி நான் ஃபீச்சர் பண்ண நான் உங்களுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணேன். அண்டு வண்டியோட ப்ரைஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா, நான் எக்ஸாக்ட் ப்ரைஸ் எக்ஷோரூம் ப்ரைஸ் நான் இதில் போட்டுறேன். ஆன் ரோட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு போயிடுது. இது 20 lakhs ரீச் ஆகிடுது. ஏன்னா இப்போ ரிவைஸ்டு இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் இதெல்லாம் வந்ததுனால. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸில் எஸ் உங்களுக்கு டைகர் ரேலி ப்ரோ இருக்குது, F900 GS இருக்குது, எல்லாமே இந்த 900 கேட்டகரி. இது இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிளாஷ் ஆகும் கொஞ்சம் வரைக்கும். ஆனால் இது சிபியு ஃபுல்லி சிபியூன்னு கம்ப்ளீட்லி பில்ட் யூனிட். ஸோ ஃபுல்லி இம்போர்ட்டட், டைரக்ட் இம்போர்ட் இது. ஸோ அதனால் உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் பில்ட் குவாலிட்டி ரொம்பவே டாப் நாச்சாக, ரொம்பவே ப்ரீமியமாக இதில் பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் எக்யூப்மெண்ட்ஸ் இது பாருங்கள், ஸ்விங் ஆர்ம் பாருங்கள், எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ரக்கட் ஸ்விங் ஆர்ம்ன்றது நம்மளுக்கு இங்கே கிடைக்குது. ஸோ எது எலிமெண்ட் நீங்கள் பார்த்தாலும், எந்த எலிமெண்ட் பார்த்தாலும் இட் ஸ்க்ரீம்ஸ் குவாலிட்டி, அட் இட் ஸ்க்ரீம்ஸ் என்டியூரோ அண்ட் ஸ்க்ரீம்ஸ் அட்வென்ச்சர். ஸோ இது வண்டியோட ஓவர்வியூங்க. இது வண்டி அட்வென்ச்சர் 890R பார்த்திங்கல்ல, ஆரோட இது. ஸோ இப்போ நம்ம இதில் இருக்கிற எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கன்சோல் பார்த்திங்கனாக்கா ஆல்மோஸ்ட் நம்ம டியூக் 390 வர கன்சோல் தான் லேட்டஸ்ட் டியூக் 390, டியூக் அட்வென்ச்சர் 390 வர கன்சோலு. கொஞ்சம் வரைக்கும் உங்களுக்கு இது யூசர் இன்டர்ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, ரெவ் கவுண்டர் இருக்குது, அண்டு ஸ்பீடோ மீட்டர் இருக்குது, சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஓடோ மீட்டர், ட்ரிப் மீட்டர், பேட்ரி பர்சன்டேஜ், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸோட இது இண்டிகேட்டர்ஸ். எலக்ட்ரானிக் எய்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பைடைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர் உண்டு, அப் அண்ட் டவுன், கிளச்லெஸ் அப் ஷிஃப்ட் அஸ் வெல் அஸ் கிளச்லெஸ் டவுன் ஷிஃப்ட்ஸு. அது மட்டுமே கிடையாது, கார்னரிங் ஏபிஎஸ், கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே உண்டு. ஸ்லிப்பர் கிளச்சு, ரைட் வேவர் இது எல்லாமே கோஸ் வித்வுட் சேயிங். இப்போ நம்ம வண்டியோட ஸ்பீடோ கன்சோல் அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸை ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸில் பெரிய மாற்றங்கள் ஒன்றும் கிடையாது. ஆஸ் இஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அட்வென்ச்சர் 390 வர்ற இது மாதிரி தான். இப்போது மெயின் செட்டிங்ஸில் போனோம்னாக்கா நம்ம ரைட் மோடு, மோட்டர் சைக்கிளில் ஃபஸ்ட் பார்த்தோம்னா ரைட் மோடு இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி த்ராட்டில் ரெஸ்பான்ஸ், ஸ்லிப் அட்ஜஸ்டரு,
ஏபிஎஸ் மோடு, ட்ராக்ஷன் எம்டிசினா மோட்டார் சைக்கிள் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர். ஸோ குவிக் ஷிஃப்டர் ஆல்ரெடி ஆன் இருக்குது. இது நீங்கள் ஆன் ஆர் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் தான் வச்சுருப்போம், நம்ம ஏன் ஆஃப் பண்ண போகிறோம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னாக்கா ஆனில் இருக்குது, அது வேணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், அது கூட ஒரு நல்ல விஷயம். ஏபிஎஸ் மோட், ரோட் மோட், ஆஃப் ரோட் மோட் இருக்குது. இதை நீங்கள் ரோட் மோடில் வச்சுக்கிறது சேஃபு. ஸ்லிப் அட்ஜஸ்டர், இதில் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் இருக்குது. ஸோ ரேர் வீல் ஃப்ரீயாக ஸ்பின் ஆகிறதுக்கு, உங்களுக்கு ஸ்லைட் ஆகிறதுக்கு உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க. காமிக்குது, இது பண்ணால் ஓவராக ஸ்கிட் ஆகும். இதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போனால் அந்த இதாகிறது ஸ்கிட் ஆகிற நேச்சர், இது ஸ்லைட் ஆகிறது இது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ மத்தியில் வச்சுக்கலாம், ஃபைலை வச்சுக்கிட்டு இதை ஓகே பண்ணிட்டா போச்சு. த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்கன்னா ரேலி, ஸ்ட்ரீட்டு, ஆஃப் ரோடு 3 மோடு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேலி தான் மோஸ்ட் அக்ரெசிவ் த்ராட்டில் ரெஸ்பான்ஸாக இருக்கும். ஸோ ரேலி செலக்ட் பண்ணிக்கலாம். ரைட் மோடு பார்த்திங்கனாக்கா கூட ரேலி, ஸ்ட்ரீட்டு, ரெயின், ஆஃப் ரோடு 4 மோட்ஸ் இருக்குது. ஸோ ரேலி நம்ம வச்சுக்கிட்டால் அது மோஸ்ட் அக்ரெசிவ் ரைடிங் மோடாக இருக்கும். ஸோ இது வண்டியோட இதை பற்றி. பைக் இன்ஃபோ இருக்குது, ட்ரிப் இன்ஃபோ இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ் பார்த்திங்கனாக்கா இங்கே டிஆர்எல், ஷிஃப்ட் லைட்டு, கிளாக்கு. ஷிஃப்ட் லைட்டுன்னு நம்ம ஆர்பிஎம் இது ஷிஃப்ட் லைட் ப்ரோக்ராமிங், கியர் ஷிஃப்ட் எப்போலேருந்து அந்த இது பிளிங்க் ஆகணும், எப்போ நம்ம அலர்ட் பண்ணோம், அது அக்ரெசிவ் ரைடிங்க்கு ஒரு மாதிரி அப்படின்னா ஹையர் ஆர்பிஎம்மில் வச்சுக்கிறது, இல்லை ஜென்டில் கேஜுவல் க்ரூசிங்க்கு வேறு மாதிரி நீங்கள் ஷிஃப்ட் லைட்டை ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். ஸோ இது வண்டியோட ஓவர் வியூ. ஸோ இன்றைக்கி பார்த்து முடிச்சாச்சு. நம்ம கேடிஎம் அட்வென்ச்சர் 890R ஒரு வீடியோ நம்ம கிளியராக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே இது ஹெட்லாம்ப் லே அவுட்டு. ஆக்ஸ் லைட்ஸ் வேணால் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த லைட்டிங் பத்தாது. டெயில் லேம்ப் கூட பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு சேம் இதுக்கு முன்னாடி நம்ம 390 வர்ற டெயில் லேம்ப் மாதிரி தான் இருக்குது, அது பெரிய மாற்றம் கிடையாது. ரேர் ஸ்ப்ராக்கெட் பாருங்கள், எக்கச்சக்கமாக பயங்கரம். எனக்கு தெரிஞ்சு இது எவ்வளோ டீத் ஸ்ப்ராக்கெட்டுன்னு தெரியல, ஆனால் செம்ம டார்க்குங்க. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னாக்கா 889cc parallel twin இன்ஜின். ஸோ 889cc parallel twin இன்ஜினு 105 PS, கிட்டத்தட்ட 104.6 PS பவரு. ஸோ அது க்ளோஸ் டு 105 PSன்னு சொல்லலாம். 100 Nm டார்க் அண்டு வெயிட் அவ்வளோ அதிகம் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பவர் டு வெயிட் ரேஷியோ தாறுமாறு வேறு மாதிரி. ஸோ அப்படியே அடித்து தூக்கும். வீலி பவர் வீலிஸ் பாப் பண்ணிகிட்டே இருக்கும் நீங்கள் ட்ராக்ஷனில் ஆஃப் பண்ணிவிட்டு ஓட்டினீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ரைடர், அக்ரெசிவ் அட்வென்ச்சர் ரைடர்ஸ்க்கு வித்தவுட் எனி லிமிட்ஸ், வித்தவுட் எனி இது நோ ஹோல்ட்ஸ் பார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னாக்கா இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் மிஷின் வாங்கிக்கிறது நல்லது. ஹூஆர் அட்வான்ஸ்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க, இல்லை ப்ரோ கேட்டகரியில் இருக்கிறவங்க, இல்லாட்டி நீங்கள் ரொம்ப ரோட் டூரிங் அதிகமாக பண்ணுறவங்க, எனக்கு ஒரு நல்ல ரிலையபிள் லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸோட ஒரு பேரலல் ட்வின் இது வேணும்னாக்கா நீங்கள் கூட இந்த வண்டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் 2 அவதார் இருக்குது. ஜெக்கில் அண்ட் ஹைட் மாதிரி நம்மளுக்கு டாக்டர் ஜெக்கில் மாதிரி ஒரு ஜென்டில் அவதாராக இது முன்னேறுது. அதே மாதிரி நீங்கள் த்ராட்டில் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா மிஸ்டர் ஹைட் ஒரு மான்ஸ்டர் மாதிரி மாறிடும், இது ப்ரூட்டலாக மாறிடும். ஸோ அந்த 2 கேரக்டரும் 2 அவதாரம் இந்த வண்டியிலே ஹிடனாக இருக்குது. ஸோ அதை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்க, எந்த அவதார் அன்லீஷ் பண்ணுறீங்கன்றது உங்கள் கையில் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய எஃபர்ட் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்டு உங்கள் கமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ கமெண்ட் பண்ணுறீங்களோ அண்ணனுக்கு அவ்வளோ ஒரு தைரியம். ஸோ என்னோடய ஃபேமிலி என்னோட கூட நிற்கிது, என்னோடய தமிழ் ஃபேமிலி என் கூட நிற்கிது, என்ன கண்டிப்பாக முன்னேறி நான் 1 மில்லியன் சாதிப்பேன் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு நீங்கள் தர முடியும். ஸோ உங்கள் எல்லோரும் ஒரு வெல்விஷஸ்க்கு சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப மிக நன்றி. அண்டு மறுபடி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப்போ வரைக்கும் டேக் கேர், காட் பிளஸ் அண்ட் ரைட் சேஃப்.